நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அட்சய திருதியை 2024 எந்த தேதியில் வருது, நேரம் எந்த நேரத்தில் வழிபட்டால் நமக்கு தங்கம் சேரும், இந்த நாளில் எந்த மாதிரி பொருட்களை தானம் செய்வது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அட்சய திருதி அப்படிங்கிறது பெண்கள் தங்களுடைய கணவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நன்னாள். செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் அவரது பதியான திருமாலுக்கும் உரிய நாள் தான் இந்த அட்சய திருதி. அட்சய திருதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்து விதமான துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் மகிழ்ச்சி, செல்வ வளம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பெருமாளை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அட்சய திருதியை நாள் தான் நம் பெருமாளின் அவதாரமான பரசுராமர் தோன்றியது. இந்த அட்சய திருதியை நாள் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும். 2024 ஆண்டில் இந்த ஆண்டு மே 10 வெள்ளிக்கிழமையில் வருது. வெள்ளிக்கிழமை காலை 6:33 மணி துவங்கி மே 11 காலை 4:56 மணிக்கு திருதியை திதி முடியுது. மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வரதுனால கூடுதல் சிறப்புடையதுங்க. அது மட்டும் இல்லை, ரொம்பவே முக்கியம் வாய்ந்த நாள். ஏன்னா இந்த நாளில் அபுஜ முகூர்த்தங்கிற ஒரு முகூர்த்தம் இணைந்து வருது. இந்த நாள் முழுவதுமே அபுஜ முகூர்த்தம் இருக்குது. அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை நம்ம துவங்கினாலும் அது வெற்றியை நமக்கு கொடுக்கும். அந்த நாளில் நம்ம தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் தங்கம் வாங்கிறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமானது இல்லை. தங்கம் வாங்கக்கூடியவங்க நீங்கள் அந்த நாளில் தங்கம் வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தங்கத்துக்கு இணையான கல்லுப்பு நம்ம வாங்கலாம். கல்லுப்பை விட சிறந்தது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பை நம்ம வாங்கினாலே போதுங்க, நம்ம வீட்டில் நிறைவாக செல்வ செழிப்பு இருக்கும். மகாலட்சுமியோட கருணை நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அட்சய திருதி அன்னைக்கு மங்களகரமான பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்சாலும் உயர்வான பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்படி இந்த நாளில் நம்ம பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுவது உயர்ந்த பலனை நமக்கு கொடுக்குங்க. அட்சய திருதிய நாளில் காலையிலே குளிச்சுட்டு சுத்தமான உடைகளை போட்டுக்கிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம். நம்ம வீட்டு பூஜை அறையிலும் விளக்கேற்றி நம்ம மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபடலாம். அவங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பு. அன்றைக்கு நம்ம நெய்வேத்தியமாக பால் பாயசம் வைக்கலாம். முடியாதவங்க பாலாவது வச்சு நெய்வேத்தியம் செய்யலாம். இப்படி எளிமையாக நம்ம நம்மளுடைய வழிபாட்டை அட்சய திருதியில் பண்ணலாம். அட்சய திருதிங்கிறது இந்தியாவில் வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லை, சித்திரை மாதம் வளர்பிறையின் 3வது நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒன்று. நம்ம வீட்டில் எல்லையில்லாத அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பெல்லாம் தரக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்த நாள். இந்த நாளில் புதிய தொழில் துவங்கலாம், புதிய வேலையில் சேரலாம், புது வீடு குடி போகலாம். இப்படி நிறைய வகையான விஷயங்களை நம்ம இந்த நாளில் செய்வது கூடுதல் பல மடங்கு நன்மைகளை நமக்கு கொடுக்கும். நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அட்சய திருதி. இந்த நாளில் நம்ம நிச்சயமாக மறந்துடாமல் அன்னதானம் செய்யணுங்க. அன்னதானம் செய்யணும் அப்படின்னாக்கா நிறைய விதமான உணவுகளை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. தயிர் சாதம் செய்து அன்னதானம் செய்யலாம். தயிர் சாதத்தோட கொஞ்சோண்டு நெல்லிக்காவை நீங்கள் கட் பண்ணி போட்டு அதை நீங்கள் தயிர் சாதத்தை அன்னதானம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களால் முடிந்தால் குறுமிளகு போட்டு வடையும் சேர்த்து கொடுங்க. இந்த நாளில் அட்சய திருதி நாளில் இது போல் நம்ம இந்த எளிமையான உணவை நம்ம தானம் கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்கிறது இருக்காது. அடுத்த அட்சய திருதிக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை மேன்மேலும் உயரும். அட்சய திருதி நாளில் திரேதா யுகம் தொடங்கியது. பகீரதன் தவம் செய்து இந்தியாவின் புனித நதியான கங்கை நதியை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரவழைத்த நாளும் இந்த நாள் தான். அது மட்டும் இல்லை, சமணர்களை பொறுத்த வரைக்கும் தீர்த்தக்கரங்களில் ஒருவராகிய ரிஷபதேவரின் நினைவாக இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுது. அட்சயா அப்படிங்கிற சொல் குறையாதது அப்படின்னு பொருள். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பலன்கள் அனைத்துமே நமக்கு குறையாமல் மேன்மேலும் வளரும்.
நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பன்மடங்கு உயரும். செல்வ செழிப்போடு வாழறதுக்கு இது போன்ற சில விஷயங்களை அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, செய்யுங்க. அட்சய திருதி அன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை தான் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் இது போன்ற எளிமையான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்தாலே நிச்சயமாக அடுத்த ஆண்டு அட்சய திருதிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் உயர்ந்து போகும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் மகாலட்சுமி தாயாரின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.